சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் தொடரும் எரிபொருள் நெருக்கடி. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தை முற்றுகையிட உள்ள எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம். இலங்கையில் தேசிய இலத்திரனியல் கட்டண முறைமை நாளை முதல் அறிமுகம். நிதி பரிமாற்றங்களை எண்ணியல் மயப்படுத்தும் நோக்கில் நகர்வு. நீராடச் சென்ற பாடசாலை மாணவன் நீரில் மூழ்கி பலி. நுவர்லியாவில் சோகம். மட்டக்களப்பு புதையல் வேட்டை. 2 பெண்கள் உட்பட 11 பேர் கைது. ட்ரம்பை தடுத்து நிறுத்த அழைப்பு விடுத்துள்ள முகமது எல் பரதி பைத்தியக்காரர் எனவும் சாடல். இனி விரிவான செய்திகள். இலங்கையில் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நாளை காலை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு முன்பாக போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளனர். எரிபொருள் விநியோகத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் ஒற்றை மற்றும் இரட்டை இலக்க முறைமையினால் ஊழியர்கள் எதிர்நோக்கும் அசௌகரியங்கள் மற்றும் லாப பங்கு குறைக்கப்பட்டுள்ளமை உள்ளிட்ட பல காரணங்களை முன்வைத்து குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இலங்கை முழுவதிலும் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களும் பல்வேறுபட்ட கோரிக்கைகளை முன்வைத்து நாளைய தினம் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு முன்னால் அமைதி போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளனர். குறித்த போராட்டமானது நாளை காலை 9:30 மணிக்கு இடம்பெறவுள்ளதாக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் விநியோகத்தின் போது பின்பற்றப்படும் ஒற்றை மற்றும் இரட்டை இலக்க முறைமையினால் எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளே குறித்த போராட்டத்திற்கான பிரதான காரணம் என எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த முறைமையினால் ஊழியர்கள் கடுமையாக அசௌகரியங்களுக்கு உள்ளாகி இருப்பதாகவும் அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. எரிபொருள் விலை சூத்திரத்தின்படி பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் ஏனைய நிறுவனங்கள் 6% லாபத்தை பெற்றுக்கொள்வதாகவும் அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு 3% லாப பங்கு வழங்கப்பட வேண்டும் என்ற போதிலும் கூட்டுத்தாபனத்தின் புதிய நிர்வாகத்தினால் அது வெட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் முன்பதிவு செய்யப்பட்ட டீசல் மற்றும் பெட்ரோல் முறையாக வழங்கப்படாததால் எரிபொருள் நிரப்பு நிலையங்களை நடத்திச் செல்வதில் கடும் நெருக்கடியை எதிர்நோக்கி உள்ளதாகவும் எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் நிதி பரிமாற்றங்களை எண்ணியல் எனப்படும் டிஜிட்டல் மயமாக்கும் நோக்கில் தேசிய இலத்திரனியல் கட்டண முறைமை நாளைய தினம் முதல் உத்தியோகபூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. ஸ்ரீலங்காவின் எண்ணியல் எனப்படும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு மற்றும் இலங்கையின் மத்திய வங்கி ஆகியன இணைந்து முன்னெடுக்கும் இந்த தேசிய திட்டத்தின் ஆரம்ப விழா ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவின் தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் நாளை நடைபெறவுள்ளது. பொருளாதார வினைத்திறனை அதிகரித்தல், நிதி செலவுகளை அனைவருக்குமானதாக மாற்றுதல் மற்றும் நிதி பரிமாற்றங்களில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்தல் ஆகியவற்றை அரசாங்கம் தனது தேசிய முன்னுரிமை பணிகளாக அடையாளப்படுத்தியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக இந்த எண்ணியல் எனப்படும் டிஜிட்டல் கட்டண முறைமை ஊக்குவிக்கப்படுகிறது. தினசரி சில்லறை வியாபார நடவடிக்கைகளில் அதிகளவிலான பண நோட்டுகளை பயன்படுத்துவது நிதி வெளிப்படைத்தன்மையை குறைப்பதுடன் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் வளர்ச்சியை பாதிப்பதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த புதிய தேசிய இலத்திரனியல் கட்டண முறைமை அறிமுகத்தின் மூலம் பொதுமக்கள் மிகவும் பாதுகாப்பான மற்றும் நவீன முறையில் தமது பணப்பரிமாற்றங்களை மேற்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் அன்னை பூபதி அம்மாவின் 38வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அஞ்சலி நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வெளி வடக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தொகுதி அலுவலகத்தில் அன்னை பூபதி அம்மாவின் 38ஆம் ஆண்டின் 18ஆம் நாள் நினைவு தினத்தை முன்னிட்டு அஞ்சலி நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வு வலிவடக்கின் உறுப்பினர் குலத்துங்கம் வில்வராசா தலைமையில் நடைபெற்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஈயை சுடரேற்றி அஞ்சலி செலுத்தினார். வலிவடக்கின் பிரதேச சபை உறுப்பினர் தியானை சந்திரன் மலர் மாலையை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் சபையின் உறுப்பினர்கள், கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு மலர் தூவி தங்களது அஞ்சலியை செலுத்தினர்.
திருக்கைலாய ஞான பரம்பரை தருமபுரம் ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் யாழ்ப்பாணத்தை சென்றடைந்துள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் சிவபூமி திருக்குறள் வளாகத்திற்கு சென்ற சுவாமிகளை செஞ்சொற் செல்வர் கலாநிதி ஆறு திருமுருகன் வரவேற்றுள்ளார். நுவரெலியாவில் நீராடச் சென்ற பாடசாலை மாணவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நோர்வுட் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நுவரெலியா காசில்டி நீர்த்தேக்கத்தில் இணையும் கெசல் கமுவ ஓயாவில் நேற்று பிற்பகல் நீராடச் சென்ற பாடசாலை மாணவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக நோர்வுட் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நோர்வுட் தோட்டத்தைச் சேர்ந்த நோர்வுட் ஐவி தமிழ் மகாவித்யாலயத்தில் 11ஆம் தரத்தில் கல்வி பயிலும் 16 வயதுடைய பாகீசன் என்ற மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த சிறுவன் நேற்று மதியம் கெசல்கமுவ ஓயாவில் உள்ள சில்வர்வாலா என்ற இடத்தில் தனது நண்பர்கள் சிலருடன் குளிக்கச் சென்றுள்ளார். அங்கு அவர் நீரில் மூழ்குவதைக் கண்ட நண்பர்கள் அவரை காப்பாற்ற கடுமையாக முயற்சி செய்ததாக கூறப்படுகின்றது. இருப்பினும் அதிக ஆழம் காரணமாக அவர்களின் முயற்சிகள் தோல்வியடைந்து அந்த மாணவன் நீருக்கடியில் மூழ்கியுள்ளார். நண்பர்கள் அளித்த தகவலின் பேரில் நோர்வுட் போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுத்து உள்ளூர் மக்களின் உதவியுடன் காணாமற் போன மாணவரை கண்டுபிடிப்பதற்கான தேடுதல் நடவடிக்கையினை நேற்று முதல் மேற்கொண்டனர். எனினும் நீரில் மூழ்கிய சிறுவனை மீட்க முடியாத நிலையில் இன்று ராணுவ சுழியோடியினரை வரவழைத்து குறித்த ஆற்று பகுதியில் தேடுதல் நடத்திய போது சுமார் 2 மணித்தியாலங்களின் பின்னர் ஆற்றினுள்ளிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உடலம் டிக்கோயா கிழங்க நாதார வைத்தியசாலையில் உள்ள சவக்கிடங்கில் வைக்கப்பட்டுள்ளது. சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையில் உடற்கூட்டு பரிசோதனை செய்து முடிந்த பின்னர் உடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் என நோர்வுட் காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்தார். மட்டக்களப்பு வெல்லாவளி பிரதேசத்தில் புதையல் தோண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டு 2 பெண்கள் உட்பட 11 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு வெல்லாவளி பிரதேசத்தில் காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து திக்கோடி ஆனந்த பிள்ளையார் கோயில் வீதியில் அமைந்துள்ள வீடு ஒன்று முற்றுகையிடப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த வீட்டில் புதையல் தோண்டும் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த 2 பெண்கள் உட்பட 11 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இவர்களிடமிருந்து புதையல் தோண்ட பயன்படுத்தப்படும் மின்னணு கருவி ஒன்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட மகுழுந்து ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளதாக வெல்லாவளி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான மேலதிக நடவடிக்கைகளை வெல்லாவளி காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். மட்டக்களப்பில் உள்ள இரவு உணவகம் ஒன்றில் தாமதமாக உணவு வழங்கியதாக தெரிவித்து உணவு தயாரிப்பில் ஈடுபட்ட நபர் மீது குழு ஒன்று தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளது. குறித்த தாக்குதலை நடத்திய சந்தேக நபர்கள் தலைமறைவாகியுள்ள நிலையில் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். மட்டக்களப்பு அரசடியில் உள்ள தனியார் வைத்தியசாலைக்கு முன்பாக உள்ள இரவு உணவகம் ஒன்றில் கொத்துரொட்டி தயாரிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தவர் மீது போதையில் சென்ற இளைஞர் குழுவினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் தாக்குதல் நடத்திய குழுவினர் தப்பி ஓடியுள்ளனர். நேற்றிரவு 12 மணிக்கு சென்ற குறித்த குழுவினர் கொத்துரொட்டியினை காலதாமதமாக வழங்கியதாக தெரிவித்து தயாரிப்பில் ஈடுபட்டவரின் தலையில் தலைக்கவசத்தால் தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். குறித்த சம்பவத்தில் படுகாயமடைந்த நபரை மட்டுபோதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டதுடன் தாக்குதல் மேற்கொண்டுவிட்டு தலைமறைவாகியுள்ளவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். குறித்த சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசேட நடவடிக்கைகளை மட்டக்களப்பு காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் சென்னை வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிடும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ச்சனாவை ஆதரித்து நாளை தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் 134 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடும் தமிழக வெற்றிக் கழகம் தனது கன்னி தேர்தலை மிக தீவிரமாக எதிர்கொண்டு வருகிறது. கட்சியின் தலைவர் விஜய் சென்னை, பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். கடந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதி அவர் பெரம்பூர் தொகுதியில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். பெரம்பூர் வேட்புமனு தாக்கலை தொடர்ந்து ஏற்கனவே வில்லிவாக்கம் தொகுதியில் ஆதவ் அர்ஜுனாவிற்காக விஜய் பிரசாரம் திட்டமிட்டிருந்தார். எனினும் அந்த பகுதியில் கட்டுக்கிடங்காத வகையில் தொண்டர்களும் பொதுமக்களும் திரண்டதால் கூட்ட நெரிசலால் ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்களை தவிர்க்கும் நோக்கில் தனது பிரச்சாரத்தை தற்காலிகமாக இடைநிறுத்தியிருந்தார். வில்லிவாக்கத்தை தொடர்ந்து திருச்சி கிழக்கு தொகுதியில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்த விஜய் அங்கு பிரமாண்டமான பொதுக்கூட்டம் மற்றும் பரப்புரைகளை முன்னெடுத்திருந்தார். இந்த நிலையிலேயே ஏற்கனவே விடுபட்ட வில்லிவாக்கம் தொகுதி பிரச்சாரத்தை நாளை மேற்கொள்வதற்கு விஜய் திட்டமிட்டுள்ளார்.
நோபல் பரிசு பெற்றவரும் சர்வதேச அணுசக்தி முகமையின் முன்னாள் தலைமை இயக்குநருமான முகமது எல்பத்தோய் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பை தடுத்து நிறுத்துமாறு சர்வதேச சமூகத்திற்கு இன்று அழைப்பு விடுத்ததுடன் ட்ரம்பை ஒரு பைத்தியக்காரர் எனவும் வர்ணித்துள்ளார். 48 மணி நேரத்திற்குள் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க கோரிய ட்ரம்பின் காலக்கெடு முடிவடையவுள்ள நிலையில் அவரை தடுத்து நிறுத்துமாறு சர்வதேச சமூகத்திற்கு நோபல் விருது பெற்றவரும் சர்வதேச அணுசக்தி முகமையின் முன்னாள் தலைமை இயக்குநருமான முகமது எல்பர்தே இன்று அழைப்பு விடுத்துள்ளார். ட்ரம்ப் என்ற பைத்தியக்காரர் மத்திய கிழக்கை முற்றாக சாம்பலாக்க விரும்புவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர், இந்த பைத்தியக்காரர் இந்த பகுதியை ஒரு நெருப்பு கோளமாக மாற்றுவதற்கு முன்பு தயவு செய்து அனைத்து தரப்பினரும் தமது சக்திக்குட்பட்ட அனைத்தையும் செய்ய வேண்டுமென அவர் அனைத்துலக சமூகத்திற்கு அழைப்பு விடுத்தார். அமெரிக்க போர் விமானத்தின் விமானிகளை மீட்கும் நடவடிக்கையின் போது அமெரிக்காவின் 3 ராணுவ விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக ஈரானிய ஆயுதப்படைகள் இன்று உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளன. இந்த நிலையில் ஈரானின் இந்த குற்றச்சாட்டுகளை அமெரிக்கா முற்றாக மறுத்துள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் தொடரும் எரிபொருள் நெருக்கடி. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தை முற்றுகையிட உள்ள எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம். இலங்கையில் தேசிய இலத்திரனியல் கட்டண முறைமை நாளை முதல் அறிமுகம். நிதி பரிமாற்றங்களை எண்ணியல் மயப்படுத்தும் நோக்கில் நகர்வு. நீராடச் சென்ற பாடசாலை மாணவன் நீரில் மூழ்கி பலி. நுவர்லியாவில் சோகம். மட்டக்களப்பு புதையல் வேட்டை. 2 பெண்கள் உட்பட 11 பேர் கைது. ட்ரம்பை தடுத்து நிறுத்த அழைப்பு விடுத்துள்ள முகமது எல்பரதி பைத்தியக்காரர் எனவும் சாடல். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibc.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.